சார் இப்ப பீகார் தேர்தல் படு தோல்வி காங்கிரஸ் சந்தித்த பிறகு திமுக ஐடி விங்கி காங்கிரஸுக்கு 5லிருந்து 6 கொடுத்தாவே அதிகம், அதுக்கு மேல கொடுக்க வேணான்ட்டு மீம்ஸா போட்டுட்டு இருக்காங்க சார். அந்த நிலைமைக்கு ஆயிப்போச்சு சார். நீங்க என்னன்னா ஸ்டாலினுக்கு அப்படியே சப்போர்ட் இது பண்றீங்க சார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திமுகவுக்கு பொதுச் செயலாளராக 5 சீட்டு நியமிக்கிறதுக்கு அல்லது வேற யாரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக 10 சீட்டு சொல்றதுக்கு யார் சார் முடிவு எடுக்கணும்? திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி முடிவு எடுப்பாங்க. நீங்களே அழகா சொன்னீங்க, 20 கொடுக்கணும்னு நினைச்சாங்க. சோனியா காந்தி அவர் சொன்ன ஒரு வார்த்தையில 25 கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நாளைக்கு ராகுல் காந்தி சொன்னா 30 கூட கொடுப்பாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள விஷயம். உங்களுக்கோ பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ இந்த சம்பந்தம் இல்லை. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிஜேபி கடந்த முறை 20 வாங்கினாங்க. அவங்கள கூட கேட்க வைக்கிற வேலையை இந்த ஊடகவியலாளர் ரொம்ப பேர் இருக்காங்க பாருங்க. பீகார் தேர்தல் அன்னைக்கு காங்கிரஸை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசி தேஜஸ்வியை கூட உயர்த்திட்டு படுதோல்வின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பாடம் நான் சொல்றேன். அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கா? விஜயோட எடப்பாடி சேர்றாரா? மோடியோட இருக்காரா? எடப்பாடி விஜயோட சேர்றாராங்கிறத பத்தி நீங்க இப்ப கேட்க வேண்டிய இடம் அதிமுக பிஜேபி.